வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கும். 2026 ஜனவரி 19 திங்கட்கிழமை மாலை ஆய்வறிக்கை. காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி இலங்கை கடந்து குமரிக்கடல் வழியாக மாலத்தீவு பகுதியை நோக்கி வரக்கூடிய ஜனவரி 24, 25, 26 தேதிகளில் நகர இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மாத இறுதியாம் 29, 30, 31 மற்றும் பிப்ரவரி 1 கூட மிக மெல்ல நகர இருக்கிறது. ஆக இதேபோல் மேலும் ஒரு மழை, அடுத்தடுத்த 2 மழை நிகழ்வுகள் வரக்கூடிய 24, 25, 26, 30, 31, பிப்ரவரி 1 ஆகிய தேதிகளில் மழைப்பொழிவை தமிழ்நாட்டுக்கு கொடுக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்தும் பிப்ரவரி முதல் வாரத்திலும் பிப்ரவரியில் மழை வானிலை கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த காற்று சுழற்சியும் தெரிகிறது. கோடை மழை மார்ச், ஏப்ரல், மேல அவ்வப்பொழுது கிழக்கு காற்று மழைப்பொழிவாக கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது. கோடை மழையும் இந்த ஆண்டு வெயிலுக்கு இடையே சற்று வெயில் குறைவாகவும், வெயில் சற்று கூடியிருந்தாலும் மழையை திடீரென்று கொடுத்து மொத்தமாக மழை வானிலை ஏற்படுத்தக்கூடிய கோடையும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஆக இதனிடையே தற்பொழுது வரக்கூடிய அறுவடை கால மழை அறுவடை விவசாயிகளை அச்சுறுத்த இருக்கிறது. திட்டமிட்ட அறுவடை மேற்கொள்ளுதல் மற்றும் பிற விவசாய பணிகளை மேற்கொள்ளுதல், வானிலை அறிக்கையுடன் இணைந்திருத்தல் காலத்தின் கட்டாயம் என்பதை தெரிவித்து வானிலை அறிக்கையை விரிவாக சமர்ப்பிக்கிறேன். தற்பொழுது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைகுடா நெருங்கி இருக்கக்கூடிய காற்று சுழற்சி தெற்கு அந்தமான் மற்றும் சுமத்ரா இடைப்பட்ட பகுதி வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்து வரக்கூடிய 23ஆம் தேதி இலங்கையை நெருங்கி 24, 25 தேதிகளில் தென்னிலங்கையை கடந்து 26 குமரிக்கடலை அடைந்து 27ஆம் தேதி அது மாலத்தீவை விட்டு நகர இருக்கிறது. இதன் காரணமாக இலங்கைக்கு 24ஆம் தேதி காலையிலிருந்து மழை பொழிவை தொடங்கி இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு 24 மதியத்திலிருந்து அல்லது மாலையிலிருந்து, மதியம் தொடங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. 24 அதிகாலையே தொடங்குவதற்கும் வாய்ப்பு இருக்கு. தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 24ஆம் தேதி மதியத்திற்குள் தொடங்கும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களின் கரையோர பகுதி, பிறகு வடகடலோர பகுதி, பிறகு டெல்டாவின் உள்பகுதி, பிறகு வட உள்பகுதி என்ற மழைப்பொழிவு 24ஆம் தேதி இரவுக்குள் கொடுக்க தொடங்கும். அதே படிப்படியாக உள்ளே முன்னேறி 25 ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதி பரவலான மழைப்பொழிவு, பல இடங்களிலே மிதமானது முதல் சற்று கனமழையும், ஆங்காங்கே மிக கனமழை பொழிவையும், ஒரு சில இடங்களில் அதிக மழை பொழிவு கூட கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஓரிரு இடங்களில் அதிக மழை பொழிவு கண்டிப்பாக கொடுக்கலாம். ஆக இந்த நிகழ்வு 25ஆம் தேதியை மையமாக வைத்து 24, 25, 26 தேதிகளில் மழை பொழிவை கொடுக்க போகிறது. ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களில் மதியம் வரை தான் மழை எதிர்பார்த்தோம். மாலை கூட 26ஆம் தேதி 24 தொடங்கி 26 மதியம் வரை தான் எதிர்பார்த்தோம். இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி 26ஆம் தேதி மாலை வரை தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆங்காங்கே 26ஆம் தேதி மாலை வரை மழைப்பொழிவை கொடுக்கும். 25ஆம் தேதி பரவலான மழை, 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு பரவலான மழை, டெல்டா மாவட்டங்களுக்கு 26ஆம் தேதி மாலை வரை இருக்கிறது. கண்டிப்பாக புதுக்கோட்டை, திருச்சி மற்றும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர் போன்ற மாவட்டங்களுக்கும் தெற்கே போக போக கொஞ்சம் கூடுதலாகவும் 26ஆம் தேதி இருக்கும். 26ஆம் தேதி மதியம் நிறைவடையும் என்று டெல்டாவில் நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட மழை 26ஆம் தேதி மாலை வரை இருக்கிறது. 26ஆம் தேதி இரவு வரை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு இருக்கிறது. தென் மாவட்டங்களுக்கு 27ஆம் தேதி அதிகாலை வரை இருக்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு 26 இரவு, 26 நள்ளிரவு வரை இருக்கும். தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு 27ஆம் தேதி அதிகாலை வரை இருக்கும். ஆக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தென் மாவட்டங்களுக்கு 72 மணி நேரம் மழை, டெல்டா மாவட்டங்களுக்கும் 72 மணி நேரம் மழை,
வடகடலோரம் 48 மணி நேர மழை, கர்நாடக எல்லையோரம் 24 மணி நேர மழை என்று 24 மணி நேரம் மழை வானிலை 24 மணி நேரமும் பெஞ்சிட்டே இருக்காது. அவ்வப்பொழுது ஆங்காங்கே கனமாக கொடுக்கும், ஒதுக்கி ஒதுக்கி கொடுத்துட்டே வரும். அந்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒதுக்கிய இடத்துக்கெல்லாம் அடுத்தடுத்த இடங்களில் மாறி மாறி பெய்து கொண்டே இருக்கும். டெல்டாவை பொறுத்த வரைக்கும் 24 பிற்பகல் தொடங்கி 26 பிற்பகல் வரைக்கும் 48 மணி நேரம் மழைப்பொழிவு உறுதியாக இருக்கு. 48 மணி நேரம் உறுதியாக இருக்கு. 48 மணி நேரம் தொடர்ந்து பெய்யாது. 48 மணி நேரம் விட்டு விட்டு மழை 25ஆம் தேதி அதில் பரவலாக சற்று நீண்ட நேரம் பெய்யக்கூடிய கனமழை பொழிவும் இருக்கிறது. ஆக இந்த வானிலை அறிக்கையை கவனத்தில் கொண்டு தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து அறுவடை விவசாயிகள் கண்டிப்பாக 22ஆம் தேதிக்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்தால் உங்களுக்கு லாபம் தரும். 23ஆம் தேதி மாலை இரவுக்குள் அறுவடை செய்யணும். 24ஆம் தேதி டெல்டாவில் மழை பொழிவு தொடங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதிகாலையில் தாமதம் ஏற்படும் பட்சத்தில் 24ஆம் தேதி மதியத்திற்குள் தொடங்கிடும். அதனால 24ஆம் தேதி அறுவடை செய்வது கடினம். 23க்குள் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்ய வேண்டும். 23 அறுவடை செய்த தானியங்களை விற்பனை செய்வதற்கு பாதுகாப்பான இடங்களில் மூடி வைக்கணும். அதே போல நிலக்கடலை விதைப்பு போன்ற விதைப்புகள் டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கனமழை இருக்கு. வடகடலோரமும் வட உள் பகுதிகளுமே இருக்கு. ஆக விதைப்பு போன்ற பணிகளை, அதாவது நிலக்கடலைனா 7 நாட்களுக்கு குறையாம இடைவெளி இருக்கணும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கடந்த மழை இன்னும் ஈரம் காயவில்லை, உழ முடியவில்லை என்று நிறைய கைபேசி அழைப்பு, எப்பொழுது விதைக்கலாம் என்று. இந்த ஈரம் காய்வதற்குள் அடுத்த மழை வரப்போகிறது. ஆக அது காய்வதற்குள் அடுத்த மழை. ஆக மிக கேள்விக்குறியாக இருக்கிறது சில இடங்களில் நிலக்கடலை விதைப்பு போன்ற பணிகள். அது இல்லாமல் காய்ந்தால் கூட 7 நாள் இடைவெளி கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆக வரக்கூடிய 24ஆம் தேதிக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்கு. ஆயினால 3 நாள் தான் இடையில இருக்கு. நாளை 21, 20, 21, 22, 23 4 நாள் இடைவெளி இருக்கு. 4 நாள் போதாது, 7 நாள் வேண்டும். இதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். அறுவடையை பொறுத்த வரைக்கும் 23 மாலை இரவுக்குள் அறுவடை செய்யணும். 24 மழை வந்துடும். 25 கனமழை, 26 மாலை வரை தொடர்ச்சியாக இருக்கிறது. விட்டு 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 எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கு. தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொஞ்சம் கனமாக இருக்கு. மேற்கு மாவட்டங்களுக்கும் உண்டு. திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும், திண்டுக்கல், கரூர், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் உண்டு. கர்நாடக எல்லையோரமும் ஒரு நாள் எட்டி பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும். அது 25ஆம் தேதி எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை ஆய்வறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.